அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog. ஸோ இன்றைக்கும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றிலே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த வெயில் சீசன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்கேயாவது ஷார்ட் ட்ரிப்பாக வெளியே அவுட்டிங் கொண்டு போவோம்னு பார்த்தா ஒன் டேயிலே கிட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆல்ரெடி போயிருந்த இடமா தான் இருக்குது. ஸோ இதுவரையும் போகாத இடமாகவும் இருக்கணும், இந்த ஹீட்டுக்கு நல்ல கூலிங்கான பிளேஸாகவும் இருக்கணுமென்று சொல்லி யோசிக்கும்போது எங்களோட ட்ராவல் டைரியில் சேவ் பண்ணி வச்சுருந்தா அம்பாறை ஹிங்குரானையில் இருக்கிற லேக் அவுராக்கு தான் போவோம்னு சொல்லி முடிவெடுத்து இருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதியிலேருந்து வந்ததுலேருந்து எங்களோட ஷெட்யூல் ஃபுல் பிஸியாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். மருதன் கேக்கையும் ரீஸ்டார்ட் பண்ணினதால் கண்டினியூவாக கேக் ஆர்டர்ஸ் பண்ணுறதால வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருந்த கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே மார்னிங்கே கொடுத்துட்டு எப்படியாவது அவுட்டிங் போய் வரணுமென்று சொல்லி லஞ்சுக்கு பிறகு தான் வீட்டிலேருந்து வெளியாக இருந்தோம். இன்றைய நாளும் கிளைமேட் ரொம்பவே ஹீட்டாகவே இருந்தது. பட் நாங்கள் வெளியாகி கொஞ்சம் தூரம் போகும்போதே சடனாக மழை பெய்யறதுக்கு மாதிரி வானம் இருட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மிச்ச நாளைக்கு பிறகு மழை டைமில் இப்படி இயற்கை சூழ்ந்த அழகான ரோட்டால் போகும்போது மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது. மலைக்குள்ளே பயணம் போகிறது எல்லாருக்கும் விருப்பமான ஒன்று தானே. அதுலேயும் இப்படியான ஒரு அழகான ஈவினிங் டைம் இப்படி இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு ஸ்பெஷலாக மழை துளிகள் ரோட்டில் விழும்போது ஒரு புழுதி வாசம் வரும். அந்த வாசம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உண்மையாகவே மிச்ச நாளைக்கு பிறகு இந்த மாதிரி அழகான மலைச்சாரலோட அழகான மாலை பொழுதொன்றுல நம்மளுக்கு பிடிச்சவங்களோட இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இதுதான் ஹிங்குரான சுகர் ஃபேக்டரி. சின்ன வயசில் ஸ்கூல் ட்ரிப் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இப்போ தான் இந்த சைட் வருது. சுகர் ஃபேக்டரியிலேருந்து லேக் அவுராக கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உள்ளூர் போகணும். உள்ளூர் போகிற வே காட்டு வழி பாதை மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக ஒற்றையடி பாதையாகவும் மணல் ரோட்டாவுமே இருந்தது. ஃபைனலி மலையோட மலையாக லேக் அவுராக்கு போய் சேர்ந்திருந்தோம். நாங்கள் போகும்போது வாகனம் எல்லாம் பெருசாக இல்லை. ஸோ மலையாக இருக்கும் க்ளோஸ்டோ தெரியாண்டு யோசிச்சுக்கிட்டே போயிருந்தோம். பட் உள்ளூர் போன பிறகு ஆல்ரெடி அங்கே வேன், கார், பைக்குன்னு நிறைய வாகனம் இருந்துச்சு. நிறைய ஃபெமிலிஸ் குடும்பமாக குளிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதோட போய் இறங்கிய உடனே மழையுமே குறைஞ்சிட்டு முன்னுக்கு பெரிய ஹோல் செட்டப்புக்கு ஹட் ஒன்று இருந்துச்சு. அதை ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபெமிலி கெதரிங்க்கெல்லாம் சட்டப்படி இருக்குது. அதோட மெயினாக இங்கே உள்ளுக்கு போட்டிங் போகிறது, குளிக்கிறது, தண்ணிக்குள்ளே ஊஞ்சல் ஆடுறது, குட்டி குட்டி கேம்ஸ்ன்னு சொல்லி நிறையவே இருக்குது. இதில் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணணுமென்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வெறும் 500 தான். என்னது இவ்வளோத்துக்கும் இந்த காலத்தில் வெறும் 500 சொல்லி எங்களுக்குமே ஆச்சரியமாக தானே இருந்தது. உண்மையாகவே வீடியோக்காக சொல்லலை, நம்ம கொடுக்குற 500 வேர்த் ஆஃப் மணி ஒன்று தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக 10 வயதுக்குட்பட்ட சின்ன எல்லாமே ஃப்ரீ.
உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ள வாலிபால் விளையாடுற செட்டா? அடுத்தது அந்த கேரம் போர்ட், செஸ், அடுத்தது கன் சூட், அடுத்தது மரத்தில ஊஞ்சல், தண்ணிக்குள்ள ஊஞ்சல் வந்து ஸ்பெஷலாவே இருக்குது. போட்டிங்ன்னு நிறைய விளையாட்டுகள் இருக்குது. நம்ம விரும்புறத விரும்புற மாதிரி விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். நாங்க வந்தது ஈவினிங் டைம்ன்றதால முதல்லயே போட்டிங் போகணும்னு சொல்லி தான் போயிருந்தோம். உண்மையாவே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். காலியில வந்து மது ரிவர்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து போட்டிங் சஃபாரி ஒன்று தான். மரங்களுக்குள்ளால எல்லாம் போய் கருவா தோட்டம் ஒன்றுக்கு போகும். அங்க வந்து போட்டிங் போனது. இங்க இந்த போட்டிங் போகும்போது அந்த ஃபீலிங் ஒண்ணு எனக்கு இருந்தது. ஏனென்று சொன்னா, வளைச்சி இந்த மரங்கள் எல்லாம் இருக்குது. அதுவும் அப்படித்தான். ஆ மரங்களுக்குள்ளால எல்லாம் போகும். அந்த ஃபீலிங் ஒன்று இங்க எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மழை பேஞ்சு விட்ட டைம். அழகான இதமான காற்று வந்து இந்த தண்ணீல பட்டு வரும்போது நல்ல கூலான கிளைமேட் உண்டு. ஹீட்டுக்கு வெளியாகி வந்து எங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ரிலாக்ஸ்ட் ஃபீலிங் ஒண்ணு இருந்தது. நார்மலாவே எனக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி, எங்களோட குட்டீஸுக்கும் சரி, எங்கேயாவது வெளியில அவுட்டிங் போறோம்னு சொன்னா அவ்வளோ விருப்பம். பயணங்கள் போறதுன்றது யாருக்கு தான் விருப்பம் இல்லை? இயற்கையை விரும்புறவங்க எல்லாருக்குமே அது விருப்பமா தான் இருக்கும். பொதுவாவே எல்லாருமே உங்களோட பிஸியான நாட்கள்ல கொஞ்ச நேரத்த ஒதுக்கி, இந்த மாதிரி இடங்களுக்கு சின்ன சின்ன அவுட்டிங் போய் வாரத்தில, நம்மோட மைண்ட் ரீஃப்ரெஷ் அதாவது புத்துணர்வு ஒண்ணு ஏற்படும். அந்த உணர்வ அனுபவிச்சவங்க அடிக்கடி பயணங்கள் போகக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப இருக்கிற இந்த பிஸி லைஃப்ல ஒர்க் பிஸி, ஸ்டடீஸ் பிஸி அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸியா இருப்பாங்க. இந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்ல உங்களோட மைண்ட ரீஃப்ரெஷ் ஆக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு பூஸ்ட் பண்றதுக்கு இப்படியான குட்டி குட்டி பயணங்கள் போய் வர்றது நல்ல ஹெல்ப்பாவே இருக்கும். வீக்லி ஒரு தடவை, மந்த்துக்கு ஒரு தடவை நமக்கு நாம குடுக்குற ரீஃப்ரெஷ் பூஸ்ட் தான் இந்த மாதிரி பயணங்கள். போட் சஃபாரிய முடிச்சுட்டு அடுத்தது போனது இந்த ஊஞ்சல் ஆடுறது தான். தண்ணிக்குள்ள இப்படி ஊஞ்சல் ஆடுறது தான் ஜுலைபி போனதிலிருந்தே கடும் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிக்கிருந்தேன். எனக்குமே உள்ளுக்கு இறங்கணும் போல தான் இருந்துச்சு. மெஹக்க வச்சுட்டு இருக்கணுமே என்று சொல்லி போகல. டடாவும் மகனும் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க. இப்படி ஒரு ஷார்ட் டைமில் இந்த அளவு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இந்த லேக் அவுரா இருக்குமென்னு நாங்களும் நினைக்கல. இன்னும் கொஞ்சம் ஏர்லியா வந்திருக்கலாம்ன்ற மைண்ட் செட் தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ லஞ்ச் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி போனாலும் பெட்டராக இருக்கும். நார்மலா ஃபேமிலி கேதரிங், ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்க்கு சுப்பிரி பிளேஸ். அப்படி ஃபேமிலியா கெதர் ஆகி சமைச்சு சாப்பிட்றேன்னு சொன்னாலும், அதுக்குரிய இடம், வாட்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சமைக்கிறதுக்கு வந்து பாத்திரங்கள், நம்மோட தேவையான சாமான்கள் எல்லாம் நம்ம தான் கொண்டு போகணும். அந்த மாதிரி ஃபுல் டே பேக்கேஜுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 750 எடுக்காங்க. எங்கள கேட்டா அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல் டேயும் போயிருந்தாலும் சட்டப்படி இருக்கும்.
இந்த மாதிரி தண்ணிக்குள்ள குளிச்சிட்டு, ஊஞ்சல் ஆடிட்டு, விளையாடிட்டு இருக்கிறத பார்க்க நல்ல அழகாவே இருந்தது. நம்முடைய ஈஸ்டர்ன்ல அதுவும் அம்பாறையில இப்படி ஒரு இடமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பிளேஸ் இருந்தது. ஜுலைபீப் குட்டி வந்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணினாருன்னு சொல்லணும். அதிலேயும் சின்னாக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்குது நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. கிளைமேட் கடும் சூடு தானே, அடிக்கடி ஐஸ் வாட்டர் குடிபடுது. அதால தொண்டை கொஞ்சம் கம்மின மாதிரி இருக்குது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டடாவும் மகனும் அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணினாங்க. குளிச்சு முடிஞ்சோன்னே ஜுலேபி இப்போ வெளியே எடுக்க அவ்வளோ கஷ்டமாக போயிட்டு ரிவரில் குளிச்சுட்டு வந்து வெளியே ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு லேடிஸுக்கு வரையா ஜென்ஸுக்கு வரையா டெப் லைன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியாகலும். நாங்கள் எதிர்பார்த்திருந்த இந்த இடம் நல்ல திருப்தியாகவே இருந்துச்சு. நீங்களும் ஒரு இயற்கையை விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தால் அதோட ஒரு புது இடத்துக்கும் போகணுமென்று விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கானது தான். அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காகத்தான் எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுத்து வ்ளாக்க அப்டேட் பண்றோம். ஸோ இன்னமும் குறைகள் இருந்தாலும், நிறைகள் இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நிறைய வியூஸ் வருது. பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கும் ஹெல்ப் ஆயிருக்கும். உங்களுக்கும் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்கள் நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணும் வரை டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.